இன்று பார்ப்பது நோயை பற்றி. நோயினா என்ன? நோய்ங்கிறத முதல்ல மனம்தாங்க காரணம். நம்மளுடைய உணவு பகுதியில் நம்ம எடுத்துக்கிற உணவு சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது ஜீரணங்கள் கெடலாம், இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். இதனால் என்ன ஆகுது? நம்ம மனம் கெடும். இது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, ஏன் இந்த மாதிரி பண்ணுது நம்ம உடம்ப அப்படின்னு அதில் ஒரு பயம் ஆயிரும். அப்போ பயத்தினால தான் இந்த நோய் அதிகமாகிறதுக்கு உண்டான மெயின் காரணங்கள். அப்போ நம்மளாம் சரியான உணவை நம்ம எடுத்தோம்னா நமக்கு வருமானா நிச்சயமாக வராது. நம்ம அந்த உடம்புக்கு தேவையான எல்லாமே சரியாக கொடுத்தோம்னா நோய் வருமானா வராது. இப்போது சாதாரணமாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற அளவு, நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு முறைப்படி நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு நோய் வராது. ஆனால் நம்மளாம் என்ன செய்கிறோம்? முறைப்படி நம்ம சாப்பிட்றதில்ல, நம்ம முறைப்படி நடந்துக்கிறதில்ல. அப்போது இந்த அசைவம், எண்ணெய் பொருள் இதெல்லாம் குறைச்சி நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல. அதை அளவு கடந்து சாப்பிட்டா விரும்புகிறோம். அதை முதல்ல குறைங்க தயவுசெய்து, அதை குறைச்சிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை பளு கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உடலில் ஆரோக்கியம் வரும். அதாவது இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை எனக்கு ப்ரெஷர் இருக்குதுங்க, எப்படி வந்துச்சு? இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு, எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. இது எல்லாம் காரணம் கெடுக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் மனம்தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அளவோடு இருந்தால் எவ்வளோ சரிமானம் ஆயிரும். நீ சாப்பிட்ற சாப்பாடு அளவு இல்லைன்னா நீ சாப்பிட்ட மேலே அந்த மனம் கட்டுரும். அப்போ தான் பெரும் பிரச்சனை ஏற்படும். அப்போ ஒரு நாள் நல்லா இனிப்பு நிறைய சாப்பிட்டீங்க, ரொம்ப உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் உடனே டாக்டர் போனீங்கன்னா ப்ளட்டை செக் பண்ணுமா, செக் பண்ண என்ன ஆகும்? சுகருக்குன்னு சொல்லுவாள். ஏன்னா நேற்று சாப்பிட்ட இனிப்பு அதிகம், அதனால் இன்றைக்கி சுகர் காட்டும். அப்போ நீங்கள் உடனே சுகர் வந்துச்சு டேப்லெட் எடுத்துருவீங்க. அடுத்து நினைப்பீங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிட்னி இதாகிடுச்சு சுகர்னால், இந்த வீட்டுக்காரனுக்கு கல்லீரல் கெட்டு போச்சு, இந்த ஆளுக்கு கணையும் கெட்டு போச்சுன்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. தயவு செய்து அதை கண்டு பயப்படுவீங்க. இதுதாங்க சுகரு, இதுதான் ப்ரெஷரு, இதுதான் கொழுப்பு. இதெல்லாம் எது மூலிமா வருதுன்னா உங்களுடைய உணர்வு மூலியமாக வருகின்றது. உங்கள் உணர்வில் இருந்து ஆழமான ஒரு பதிவை நீங்கள் வச்சுக்கிறீங்க, பயத்தை. இந்த பயத்தினால தாங்க எல்லாமே பாதிப்பாகுது. உங்கள் உடலை கெட்டு போகுது. கெட்டு போகும்போது தான் தெரியுது எனக்கு கேன்சர் வருது, எனக்கு அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, நான் என்ன செய்யறது, நான் எப்படி தப்பிக்கிறது, என்னை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. தயவுசெய்து உணவை சரியளவு எடுங்க. இதை உணவை சரியாக நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாவே உங்கள் உடல் கெடாது. சரி நான் வந்துருச்சுங்கய்யா, நான் என்ன பண்ணிட்டோம், நான் இப்போ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு உணவு எப்படி முறைப்படுத்தி சாப்பிடணுங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி வாழணும், எப்படி ஒரு தத்துவமாக வாழணும், நமக்குள்ளே எப்படி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அப்போ என்னென்ன செஞ்சால் நம்ம உடல் ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லித்தர போகிறேன். இதை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கிரியா. இந்த கிரியா பயிற்சிங்கிறது மகாதர் பாபாஜினால் வழங்கப்பட்ட ஒரு கிரியா. இந்த மாண்ட பிறப்புக்கு இது இன்றைக்கெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இதெல்லாம் கிடைக்காது, ஜென்ம ஜென்மமாக இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் மாறணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் நான் இதை செஞ்சுட்டு வரேன். தயவுசெய்து ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் உடலையும் ஆரோக்கியமாகவும் மனதையும் ஆரோக்கியமாகவும் நம்முடைய ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்கிறதாங்க மிகப்பெரிய ரகசியம். அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வாங்க, நிச்சயமாக கிரியத்தை பெற்ற உடனே உங்களுடைய சித்தர்கள் சொன்ன மாதிரி 4448 வகையான நோய்களும் இதில் குணமாகும். இதுக்கு உத்தரவாதம் தர முடியும், கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன், கேரண்டி சொல்கிறேன், உத்தரவாதம் சொல்கிறேன்னா, நானே ஒரு பெரிய நோயாளி தாங்க அன்னைக்கு. இன்றைக்கி எனக்கு நோயே இல்லை. எனக்கு எல்லா நோய்களும் வந்துட்டு போச்சு. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போல்லாம் நோய்க்கு நிறைய மாத்திரை சாப்பிட்டேன். இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுங்களா? நான் கிரியை எடுத்ததுனால நான் மாத்திரை எடுக்கிறதில்ல, நான் மருந்து சாப்பிட்றதில்ல, நான் ஊசி போடுறதில்ல. அதனால் எல்லாமே சரியாக போகும்னு நினச்சிக்கினா நிச்சயமாக கிரியை எடுங்க, ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் 7 அன்று மதுரையிலும் செப்டம்பர் 14 அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9842023346 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.